காலகட்டத்தில் நம்முடைய சொல்லின் செல்வன் செயல் வீரர், சொல்லின் செல்வன் செயல் வீரர், சொன்னதை செய்வார், சொல்கிறதையும் சொல்வார், உண்மையை தான் சொல்கிறது. அதில் அந்த தலைவர் கே ராஜேந்திரன் இவர் சொன்ன மாதிரி ஜேடிஎஸ்னுடைய தங்கவயலுடைய தலைவர், அவர் இன்னைக்கு தோழருடைய குரலை கேட்டு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை. நான் எனக்கு கூட நான் டெல்லிக்கு போகிறதுக்கு எங்களை கூப்பிட்டாரு. நான் டெல்லிக்கு வர்றதில்ல சார். அப்போ நான் கூட நின்றுட்டா, எனக்கு கூட சுகர் இருக்குது, எல்லா தொந்தரவும் இருக்குது, இப்போ நான் கூட நின்றுட்டா அப்போ இல்லை சார் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இத்தனை தொந்தரவுலையோ தொல்லைகள் இருந்தோ நம்முடைய அசோசியேஷனுக்காக முன்னே வந்து செக்ரட்டரி மற்றவங்களை டெல்லிக்கு அழைச்சின்னு போய் பலவிதமான விஷயங்கள் அங்கே பேசி தொழிலாளிக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை மாத்திரம் பேசி வந்திருக்கார். அதில் இப்படி ஒரு பக்கம் நம்ம போய் கொண்டு இருக்கிற பொழுது சிலர் அங்கே காசு வாங்கி போட்டா, இங்கே காசு வாங்கி போட்டா, இப்படி வாங்கி போட்டா யார் அப்போ விட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம். டெல்லிக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு இல்லாமல் அவர் முன்னே இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. காசு வாங்கி போட்டா, அது வாங்கி போட்டான்னு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். யாருடைய காசெல்லாம் ஏன்டா இதுக்கு முன்னே நீங்கள் செய்கிறது, இதுக்கு முன்னே நீங்கள் வந்து முன்னே நிற்கிறது, தொழிலாளிக்காக வந்து செய்யணும், வா முன்னாடி வா பார்க்கலாம். சரி நாங்கள் செஞ்சு இருக்கிற ஸ்டெப்புங்க வா. இந்த அதே போல் நம்முடைய சென்னமலை அவர்கள் நமக்காக கேஸ் நடத்தினுக்கிறாரு. அந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத வந்து கோர்ட்டில் உக்காந்துக்கிறோம். கேஸுக்கு சம்மந்தமே இல்லை, கிண்டல் பண்ணுறான். கேஸை பற்றி சென்னமலைக்கு கொடுத்து கிண்டல் பண்ணுறான். தான் பேசுகிறான். கேஜ் அந்த தில்லை பேசிய வீரர்கள் தில்லி மேலே உட்காந்து வீரம் பேசிக்கின்னு கோர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கோர்ட்டை வந்து உக்காந்துக்கிறான். அவர்கிட்ட ஓடி போய் பேசுகிறான். அவர் என்னன்னு மதியல, ஆனால் அங்கே போய் பேசுகிறான். டெல்லியில் போய்ட்டு பேசுகிறேன்னா டெல்லி கூட சொந்த வேலைக்காக போல. இன்னைக்கு கோலாத்தங்கள் இருக்கிற பிஜேபியுடைய தொழிலாளர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து, இப்போ பிரச்சனைகளை உணர்ந்து நம்முடைய தொழிலாளிகள் போயிடுறாங்களே, நம்முடைய இனம் அழிஞ்சு போகுதுன்ற ஒரு உணர்வில் அவருடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி நம்முடைய அசோசியேட் செயலாளர் விஜயராகவன், நம்முடைய உதவித் தலைவர் வி சி கணேசன், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் கஜேந்திரன், இப்படி பலர் அழிந்து கொண்டு போய் கஷ்டப்பட்டு அந்த இன்னைக்கு டெல்லியில் குளிர் அதிகமாக, குளிர் அதிகம், காற்று மாசு நிறையா இருக்குதுன்றா. இந்த சூழ்நிலையில் எப்படியாக இவர்கள் நன்மை கிடைக்குமா, யார் மூலியமாக நன்மை வருமா என்று சொல்லி அவர் போய் அங்கே பேசி முடிச்சு வந்திருக்கிற விஷயத்தை அது ஒரு வாயில் சொல்வார். எங்களுக்கு கூட ஒன்றும் விஷயம் தெரியவே இல்லை, அதில் அவராக தான் சொல்லணும். ஆகவே அதனால அவரே அதை பேசுகிறார், நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டு ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ನಮ್ಮನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಬಿ ಜೆ ಎಮ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅವ್ರ ವಿಷಯ ಪಕ್ಕಾಗಿ ಸ್ಟ್ರೈಟಾಗಿ ಹೋಗಿ ತಕೊಂಡು ಹೋಗಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಎರಡನೇ ಸಲ ಇದುವರೆಗೆ ಯಾರು ಭಾಳ ಅದೇ ನೆಕ್ಸ್ಟ್ ನಮ್ಮ ಚೆನ್ನಮಲೆ ಸರ್ ಕೇಸ್ ನಡೀತಾ ಇದೆ, ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ನಡೀತಾ ಇದೆ. ಯಾರೋ ಕೇವಿಟ್ ಹಾಕಿದ್ದು ಇನ್ನೂ ಹಾಕಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಕೇವಿಟ್ ಹಾಕಿದ ಮೇಲೆ ತಾನೇ 4 ಸಲ ಇವಾಗ ಕೇಸ್ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮೊನ್ನೆ ಎರಡೂವರೆ ಅವರು ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ನಡೆದಿದೆ. ಆ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ನಲ್ಲಿ ಏನೋ ಹೇಳಿದಾರೆ, ನಮ್ಮ ಲಾಯರ್ ಮತ್ತು ಒಪ್ಪಿಲ್ಲ, ಅದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಂತ ಹೇಳ್ತಾರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಲಾಯರು. ಇಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲ ಅಂತಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಸಾಕಾಗಷ್ಟು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಕಡಿಮೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಫೈಟ್ ಮಾಡೋದು ಅಂತ ಜಡ್ಜು ಒಪ್ಕೊಂಡು ಬರೆದಿದ್ದಾರೆ. ಇಷ್ಟು ಅವ್ರದ್ದು ಕೊಡಬೇಕಂತ, ಅವ್ರದ್ದೇನು ಇದಂತ ಕೊಡಬೇಕಂತ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಇದು ಸೆಂಟರ್ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಜನ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಬರ್ತಾರೆ, ಗೊತ್ತಿರೋರು ಅವ್ರು ಏನಂತ ಅವ್ರಿಗೆ ಕೋರ್ಟ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಅವ್ರಿಗಿಲ್ಲ, ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ, ನಾಲೆಜೇ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಬಂದು KG ಮಾರನೇ ದಿವಸ ಏನೇನೋ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಹಂಗೆ ಅಂತ ಸುಳ್ಳು ಮಾತುಗಳು ಹೇಳ್ಬಾರ್ದು. இந்த வழிக்கு என்ன வழி போட்டால் இது கிளியர் ஆகணும்னு நினச்சி தான் நம்ம தான் ஒன்றா சேர்ந்துருக்கோம். நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கிற நேரத்தில் இது விடுபடணும்னா அதுக்கு யாரை பிடிச்சா என்ன ஆகும்னு சொன்னால், இன்னைக்கு எம்பியால் தொட்டு தான் அந்த நிலைமை சரி வரணும்னு நினச்சி அந்த எம்பிக்கு சரியான ஆள் யாருன்னு சொன்னால் தங்கவயலில் கே ராஜேந்திரன் தான். அவர் ஜேடிஎஸ்னுடைய தலைவர், அவர் மனசு வச்சா தான் இதை முடியும்னு நினச்சி அவர்கிட்ட நாங்கள் போய் தொழிலாளியெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் சேர்ந்ததுனால பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு கடைசி காலத்துக்கு வந்து நிற்கும். அந்த நேரத்தில் இன்னைக்கு கே ராஜேந்திரன் ஏற்கனவே டெல்லிக்கு போனார். அந்த நிலைமையில் கொஞ்சம் உருப்பட்டுச்சு. இன்னைக்கு நேற்று வந்து திடீர்னு எங்களுக்கு தொழிலாளிக்கு சொன்னார், டெல்லிக்கு போனோம், MP அழைச்சிருக்காரு, நம்ம செக்ரட்டரி மீட் பண்ணோம், மினிஸ்டருக்கு மீட் பண்ணோம், இது மாதிரி போகலான்னு சொன்ன உடனே எங்களுடைய தொழிலாளி சார்பில் யார் வரீங்களோ வாங்கன்னு சொன்னார்.
அதில் நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய சார் நான் விசி கணேசன், விஜயராகவன், நம்ம கஜேந்திரன், அவர் யாருன்னா வரலாம்னு சொன்னோன்னா நாங்கள் 4 பேர் போனோம். ஏன்னா தொழிலாளிகிட்ட நம்மக்கிட்ட பணம் கிடையாது. நாங்கள் கூட எப்படி போனோம்னு சொன்னால், ஒரு டெல்லிக்கு போனோம்னா அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்குன்னா 10,000 ரூபா வருது. நாங்கள் வரும்போது ட்ரெயினில் தான் வரத்துக்கு இருந்தோம். ஆனால் ஐயா வந்து அந்த குளிரத்தை எங்களால் தாங்க முடியல. அதனால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கன்னா நகை வச்சு வா எத்தனை வாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதோ கொடுத்தோம். மீதியெல்லாம் பணம் அவரே போட்டுக்கினாரு. இந்த மாதிரி தலைவர் யாரும் பார்த்ததில்லை. நாங்கள் ஏன்னு சொன்னால் நாங்கள் எதிரில் பார்த்தவங்க. இன்றைக்கி எங்களை அழைச்சின்னு போனார். அவருக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுன்னு டெல்லியில் எங்களுக்கு தெரியும். குமாரசாமி எம்பி அவங்க பக்கத்தில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். பிஜேஎம்எல் பிரச்சனையெல்லாம் சொன்னோம். இதுக்கு தகுந்த வழி என்ன பண்ணால் வெற்றி பெறும், நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள், தயவு செய்து பண்ணுங்க. இது எந்தெந்த தலைவரை நாங்கள் பார்த்து மீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு முன்னாள் தலைவரும் கூட பக்தவச்சல் இருந்தார். அவர் கூட கஷ்டப்பட்டார், நம்ம இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் வல்லல் முன்சாமி கூட எங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு மெட்ராஸ் கிட்டுன்னு போனார். சுப்ரீம் கோர்ட்டில் லாயரை பார்த்தோம். அந்த லாயர் வந்து கை விரிச்சிட்டான். நம்ம ஜெயிச்சலா, நான், ஜோசப், சேது கூட வந்தார். அதில் அப்போ மெட்ராஸில் அவர் கூட செலவு பண்ணார். அந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு லாயரே இது வந்து ஆகாதுன்னு சொல்லிட்டார். அந்த நிலைமையில் இருக்கிறத இன்னைக்கு தலையெடுத்து இன்னைக்கு கே ராஜேந்திரன் அவருக்கு இதெல்லாம் செய்துன்னு இருக்காருன்னா உண்மையிலே எங்களுக்கு வரவேற்பு. இதில் ஒரு இடைஞ்சல் என்னான்னு சொன்னால், இன்னைக்கு குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டுறாங்க. அந்த மாதிரி கதை ஏன் இதை சொல்கிறேன்னா, எரிகிற வீட்டில் கொடுக்குறவர்கள் லாபம். அப்பேற்பட்டவனுங்க இன்னைக்கு தங்க வயலில் இருக்காருங்க. அவனுங்களும் தலைவனுங்களாம். இவன் நாங்கள் டெல்லிக்கு போன நேரத்தில் அவனுக்கு வந்து ஒரு துண்டு அறிக்கையை அனுப்பியிருக்காங்க. மொட்டை கடதாசு யாருக்கு அனுப்பியிருக்காங்க? சபாநாயகருக்கு அனுப்பியிருக்காங்க. பிஜேஎம்எல் முன்னாள் தொழிலாளிங்கிட்ட 10,000 ரூபாய் நாங்கள் வாங்கின தலைவர் வாங்கி எடுத்துன்னு போனாராம். அவங்களுக்கு கண்ணில்லாத போயிடும். ஏன்னு சொன்னால், 1 ரூபா வாங்காத நம்ம தொழிலாளிக்கு வேலை செய்கிறாருன்னா அது கே ராஜேந்திரன் அவர் தலைமையில். எங்களுக்கு பார்த்தோம், எங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நாங்கள் போனோம்னு சொன்னால் தங்குறதுக்கு லாட்ஜில் ஒரு நாளைக்கு 3,000-4,000 ரூபா ஆச்சு. அதெல்லாம் அவர் தான் கட்டா. நாங்கள் 1 ரூபா கொடுக்கல. எங்களுக்கு காரு இன்னைக்கு செக்ரட்டரி பார்க்கணும்னு சொன்னால் இன்ட்ரு கிடைக்காது யாருக்கும். முன்னாள் தலைவர்களை நான் குறை சொல்ல. அப்பேற்பட்ட நிலைமை கூட இன்னைக்கு போய் பார்த்துருக்கோம். மினிஸ்டரை பார்த்துருக்கோம். இன்னைக்கு குமாரசாமி மனசு உடஞ்சிட்டாரு. பிஜேஎம்எல் தொழிலாளி இவ்வளோ பேர் செத்துட்டாங்களான்னு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைத்திருக்கோம். அவருக்கு மனசு இறங்கிடுச்சு. எம்பி கிட்ட சொல்லியிருக்காரு, இனாக்கு தான் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. அதை நினச்சி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மூமெண்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. நம்ம செக்ரட்டரி கிட்ட 1 ஹவர் பேசியிருக்கோம். யாரும் பேசியிருக்க முடியாது. பிஜேஎம்எல் நிலைமையெல்லாம் விவரித்தோம். 10க்கு 15 வீடு நான் சிரிக்கிறான் அவன் செக்ரட்டரி. இந்தியாவிலே எங்கேயும் இல்லையே. எப்படி வீடுனா அது வெள்ளைக்காரனுக்கு கட்டின வீடு. அது 10-15 தான் இருக்குன்னு சொன்னோம். அவர் என்ன சொன்ன 30-40 தானே சைட்டு. இது எப்படி 10க்கு 15 குத்தானுங்கன்னு. நீங்கள் 30க்கு 40 கொடுங்கன்னு சொன்னார். அவர் அதெல்லாம் சொல்லுவார். இவற்ற முக்கியமான விஷயம் நம்ம ஐயா சொல்லுவார். ஆனால் நம்மளுக்கு என்னான்னு சொன்னால், இன்னைக்கு லாயர்ன்னு சொன்னால் நம்ம சென்னை மாளிகை தான் இன்னைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு 84 வயசில் கூட நம்மளுக்காக போராடி வாங்கியிருக்கிறார். ஜெய்சன் சொன்ன மாதிரி முதுகில் குத்தாதீங்க, பின்னால் எங்களை இழுக்கிறத பண்ணாது. நீ சென்ட்ரல் சைடில் வந்து பண்ணுறியா, தொழிலாளிக்கு செய், அது நல்லதாச்சுன்னு நாங்கள் வாழ்த்துறோம். அரசியல் ரீதியாக நம்ம எந்த நடவடிக்கையும் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி எம்பி வராருன்னா அது அவரால் தான். இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு குமாரசாமி ஸ்ரீலங் மினிஸ்டர் வராருன்னா அது இவரால் தான். இவர் இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த தலைவர் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இந்த அரசியல் நடவடிக்கை ஒரு பக்கம் இன்றைக்கி நம்ம சட்ட ரீதியாக மாண்புமிகு சென்னை மாளிகை அவர் மூலியமாக சட்ட நடவடிக்கை எடுத்தோம். அந்த நடவடிக்கையின் மூலமாக இன்றைக்கி கோர்ட்டில் நமக்கு ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வேலை தான் நமக்கு இந்த நடவடிக்கை. அந்த தீர்ப்பே இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம யாருமே இன்றைக்கி சர்க்கார் மதியன்றோம் எல்லாமே கொடுத்துட்டோன்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கோர்ட்டில் நடவடிக்கை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது இந்த தீர்ப்பு நம்ம வரலன்னு சொன்னால் நாம் இந்த நடவடிக்கை நம்ம எடுத்து முடியாது. அதுக்காக வேண்டி இன்றைக்கி நமக்கு உண்மையாக சொன்னால் நமக்கு 2 கண்ணும் மாறி ஒன்று சென்னை மாளிகை நம்முடைய மதிப்புடைய ஜேடிஎஸோட தலைவர் இவர் கே ராஜேந்திரன் தான். ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு பக்கம் நடவடிக்கை இந்த ஒரு நடப்பு கண்டிப்பாக நீங்கள் சில பேர் வந்து லெட்டர் பேடு இவர் சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் பேடு ஒரு 4 பேர் தான். அவரே நிர்வாக கமிட்டி, அவரே தலைவர், அவரும் இல்லை. ஆனால் நாம் வந்து என்னென்னா இன்றைக்கி நம்ம கூட்டுக்கிறது வந்து கூட்டம் இல்லை. இது நம்மளோடு இருக்கிற முக்கிய தலைவர்கள் முக்கியத்தோடு ப்ரெஸ் மீட்டிங்காக நாளைக்கு நான் கூட 4 பேர் ரிப்போர்ட் பண்ணுறோம். அது சரியில்லை. ஏன்னா கூட இருக்கிற மற்ற முக்கியமான கூட்டம் செய்கிறோம்.
கூட்டுன்னு வரும்போது நம்ம சென்னமலைக்கு வர நம்முடைய டாக்டர் வருவாங்க, அது விஷயம் வேறு. அது பெருசாக நம்ம நடத்த முடியும். நம்மளால் எனக்கு கூட்டினா 2000 பேர் 3000 திறக்க முடியும். ஏன்னா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவசரமாக நேர்த்தா வாங்குவோம். அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யணும். இதுக்கிடையில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி பிஜிஎம்எல்ல 3-4 தலைமுறை வாங்கினாங்க. இன்றைக்கி பிஜிஎம்எல்ல எஸ்டிபிஎம்ல வீடு கிடைக்குது, எக்ஸ்எம்பிளாகி வீடு கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அன்றைக்கி தொழில் நம்ம கம்பெனிக்கு வரும்போது நம்ம குடும்பத்தில் 2 பேர் தான் முன்னோருங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க, அவங்க குடும்பம், அவங்க தான் இன்றைக்கி அண்ணா திராட்சை இன்றைக்கி வீடு இன்றைக்கி கட்டினுக்கிறாங்க. அதுவே யாருக்கிட்ட சரி 10 ரூபா கூட நம்ம வாங்கல, ஒரு 2 ரூபா கூட நம்ம வாங்கல. நம்ம பாரம் வந்து அவரே போட்டு கொடுத்தாரு. அந்த பாரத்தை நம்ம விநியோகம் என்ன பண்ணால் இன்றைக்கி நீங்களே செலக்ட் பண்ணி, ஏன்னா நமக்கு தெரியும் இன்றைக்கி 10 ரூபா வாங்கிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா, 2000 பாரம் விற்றுட்டாங்கப்பா, 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே கொடுத்தோம். ஏன் செய்யணும், அவங்களுக்கும் அந்த இடம் உரிமை வேணும். ஏன்னா அவங்களும் அந்த காலனிக்குள்ளே தாங்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எம்பியே சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி காலனியில் அவங்க தனியாக கட்டினுறாங்க. அந்த இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடம் எங்கே என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா இது கம்பெனி நடக்க போகிறதுல ஒன்றும் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பெம்மலில் கூட திவாகரங்களை ரொம்ப ஃபைட் பண்ணி நான் கேஸ் போட்டு இன்றைக்கி 2 ஒர்க் ஷாப் இன்றைக்கி சேர்ந்து போச்சு. இன்றைக்கி அம்பேத்கருடைய மண்டபம் கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்னா நமக்கு எல்லோரும் கிடைக்குது. ஆனால் கிடைக்கலன்னா அது யார் போய் பேசுறது? இங்கே சும்மா நாங்கள் போயிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, 4 பேர் சேர்ந்து ஒரு தர்ணா பண்ணுறது, அதெல்லாம் ஆகுறதில்ல. இன்றைக்கெல்லாம் வந்து யார் அது ப்ரிசர்வ் பண்ணோம், யார் மூலியம் பண்ணால் இன்றைக்கி கோலாரில் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மாண்புமிகு மலேஷ் பாபு. அவர் இன்றைக்கி முன் வர, அவருக்கு இன்றைக்கி அவரெல்லாம் இன்றைக்கி வழிகாட்டுக்கு யார் பண்ணார்னா இவர் தான். இவரெல்லாம் நம்மலாம் போக முடியாது. இன்றைக்கி டெல்லிக்கு நம்ம அது போயிருந்தோம். அடுத்த கட்டம் இந்த முறை டெல்லிக்கு போயிருந்து நம்முடைய பிரச்சனை வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இன்றைக்கி எடுத்து சொல்கிறார். செக்ரட்டரிக்கிட்ட, குமாரசாமி அவர்கிட்ட, மற்றவங்கிட்டலாம் இன்றைக்கி பேசக்கூடனா இவர் தான். இன்றைக்கி நான் கூட எத்தனை அரசியல் இயக்க மற்ற இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து இன்றைக்கி எல்லா செல்லும் அவர் எடுத்துக்கிறார். நாங்கள் என்ன அவர் செல்லுக்குள்ள ஒரு கால் பாங்கும் கிடையாது. இன்றைக்கி டெல்லிக்கு போயிட்டு பல விஷயமெல்லாம் இன்றைக்கி அவர் பேசிக்கிறார். அதை வந்து அவர் சொல்லணும். அடுத்தபடியாக இன்றைக்கி யாருன்னா இந்த கல்யாண மண்டபத்தை பற்றி சொற்படுத்துகிறாங்களா, இன்றைக்கி அவர் நடவடிக்கை எடுத்துக்கிறார். கல்யாண மண்டபம், நேரு கல்யாண மண்டபம், அம்பேத்கர் கல்யாண மண்டபம், ஸ்கேட்டிங் ஹால், இன்றைக்கி தொழிலாளர்களுக்கு சரியான அடிப்படை வசதியே இல்லை. இன்றைக்கி அவரும் முன் வந்து இன்றைக்கி செக்ரட்டரிகிட்ட போட்டு அதுக்கான வேலை செய்யலாம் ஒத்துணுக்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஸ்டேடியம் பற்றி பேசினார். ஸ்டேடியமுக்கு இன்றைக்கி செக்ரட்டரி, இன்றைக்கி எம்பி அவரும் இன்றைக்கி பணம் ஒதுக்கி அது பண்ணி கொடுக்குறாரு. இன்றைக்கி அவர் பல்வேறு பிரச்சனைகள் நம்ம சொல்லாததுக்கு இன்றைக்கி அவரெல்லாம் இன்றைக்கி முன்னணி செய்து வராரு. அதனால் இன்றைக்கி அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை மற்றதெல்லாம் நம்மலாம் நீங்கள்லாம் உறுதியாக எங்களை நீங்கள் நம்புவோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் எந்த விதத்துலையும் உங்களுக்கு நாங்கள் துரோகம் பண்ண மாட்டோம். துரோகம் பண்ணுறதுனா நான் அந்த டீம் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் என் மாதிரினாக்கா அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் பாரு, அவங்க வெறும் அறிக்கை தான் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒன்றாக மீட்டிங் பண்ண சொன்னாங்க, அந்த அசோசியேஷன் இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு, நாங்கள் தான் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் திவாகரை பற்றி உங்களுக்குலாம் தெரியும், போட்டுக்கிட்டு வரும்போது அவர் எவ்வளோ அசிங்கம் பேசுனாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் போய் எல்லாம் போய் திவாகர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் வழக்குக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ வந்து வழக்கு போட்டுக்கிறது வேறு. இப்போ இது கண்டமாக போட்டுப்பார், நீ 8ஆம் தேதி வந்து நீ ஏன் அங்கே வர? அதனால் தொழிலாளி ஏன் புரிஞ்சுக்கிறேன்னா இவங்க தான் இன்றைக்கி அந்த குழப்பம் பண்ணுறது. இன்றைக்கி இந்த கேட்டுக்கிட்டு போகிறது, அங்கே ஒரு தான் தர்ணான்றது, அப்புறம் வர்றது ப்ரெஸ் எல்லாமே இன்றைக்கி எல்லாமே கேஜிஎஃப்ல இருக்கிற மாதிரி. வாப்பா எங்களை மாதிரி வா, உங்களை நான் வரவேற்கிறோம். ரேட் யார் ஆகிட்டு போகிற, டெல்லிக்கு இட்டுன்னு போ, நீ கூட போய் பண்ணுங்க. அது நமக்கு இன்னும் ஊக்கம் மாதிரி இன்னும் ப்ரிசர்வ் பண்ணுங்க, யார் வேணான்றது. அது விட்டுட்டு பின்னால் போய் மொட்டை கடிதம் சேர்த்துறது, மொட்டை கடிதம் சொல்லி இவர் சபாநாயகருக்கு எழுதி போடுறது, அதில் யார் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க? மாண்பு குமாரசாமி அவர்கள் இன்க்ளூட் பண்ணுங்க, நம்முடைய எம்பி இவங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணி என்ன இவங்கெல்லாம் வந்து நம்மளாம் 10,000 ரூபாய் தோண்டிட்டு வாங்க முடியுமா, கேட்க முடியுமா? ஏன்னு கேட்டால் அது சும்மா இவங்க வந்து இந்த பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் யாராவது 10,000 யாருன்னா 10,000 ரூபாய் கொடுத்தா சொல்லுங்கப்பா. வேற யாருன்னா கூட சரி, நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் யாருக்கு ஒரு 50 ரூபாய் கொடுப்பா, ஒரு 100 ரூபாய் கொடுப்பா, இல்லை ஒரு 10 ரூபாய் கொடுப்பா, யாருன்னா வாங்கியிருந்தா இங்கே இல்லை. நீங்கள் யார் இருந்தாலும் எந்த ரிப்போர்ட் வாங்கினா அதே நேரத்தில் நாம் எங்கன்னா விஜயராக நாங்கள் லஞ்சம் வாங்கிட்டோம், இந்த வீடு பேர் போட்டுட்டு வாங்கி கொடுத்தோம், நீ எந்த விதத்தில் வாங்கி வா, யாருன்னா சரி எந்த விதத்தில் நம்ம ரிப்போர்ட் தான் நம்ம உங்ககிட்ட நம்ம தப்புனா அந்த மாதிரி ஒன்றும் ஒத்துக்குவோம். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. வெகு விரைவில் நம்முடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கான வழியை ஒரு பக்கம் இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு சென்னமலைக்கு அவர் எடுத்துனாங்க, ஒரு பக்கம் நம்முடைய ஜேடிஎஸ் தலைவர்கள் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்குள்ள எதிரி யாரான்னா தொழிலாளி தான். அரசியல் கட்சி நம்ம எதிரி இல்லை, அரசியல் கட்சி நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி துரோகி தொழிலாளி தான். இன்றைக்கி 7 வருஷம் நம்ம 2001 கம்பெனி க்ளோஸ் ஆச்சு. 7 வருஷம் விஆர்எஸ் கொடுக்காதுன்னு சொன்னாங்க. 2007 விஆர்எஸ் கொடுக்க வச்சான். என்ன கொடுக்க வச்சான்? அவன் டேபிள் போட்டு அவன் கலெக்ஷன் பண்ணான். மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம விஆர்எஸ் கொடுக்கல.
இவன் தான் வாங்கினான். வாங்கினா சொன்னான் 6 மாதத்தில் டெண்டர் வரும், பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், இருக்க சொல்லணும், எல்லாம் ஏமாந்து கண்ணில் தண்ணி விட்டு கொடுத்தேன் தொழிலாளி. ஆனால் இன்றைக்கெல்லாம் ஏமாங்கிறான். யாரும் நீங்கள் நினைக்கிறது இல்லை. அத்தை இன்றைக்கி வேரஸ் கொடுக்க வச்சான். யாருன்னா நம்ம பிரச்சனை எடுத்துக்கிறான்னா, நீங்கள் யாருன்னா சிந்திக்கிறீங்களா, நீங்கள் யாருன்னா கேட்குறீங்களா? ஒரு சில பேர் அவங்ககிட்டும் போய் பேசுகிறான், சார் என்ன சார் ஆகும், என்ன சார், அது மாதிரியெல்லாம் ஆளுக்கிறாங்க. இதனால் உண்மையாக நம்ம இது பண்ணிக்கிறோம். அவன் யாரும் முன் வரல. இது வரைக்கும் நாம் கூட சரி இவங்களுடைய சங்கம் வைக்கணும் நம்ம ஆதரிச்சதே கிடையாது, ₹1 சந்தை கூட கொடுத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் முன் வந்துக்கிறாரு. அதெல்லாம் சொல்ல நீங்கள் நினைக்க, நாங்கள் யாரும் துரோகம் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கணும். இன்றைக்கி டெல்லியில் சம்மந்தப்பட்ட மிந்திரி அதிகாரிகளை பேசுறது முழுவதும் அவர் சொல்லுவார். For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.